அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 3, 2025 அன்று வெளியான 8வது ஊதியக் குழுவின் கசட் நோட்டிஃபிகேஷன் குறித்து நான் சிறிய வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதில் 2 மிக முக்கியமான விஷயங்களை தவிர மற்ற அனைத்தையும் கூறியிருந்தோம். இன்று அந்த 2 முக்கிய புள்ளிகளை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதற்கு முன்னாடி 8வது ஊதியக் குழுவின் முக்கிய அம்சங்களை சுருக்கமாக பார்த்துவிடலாம். மத்திய அரசு ஊழியர்கள், அகில இந்திய பணியாளர்கள், இராணுவ பணியாளர்கள் மற்றும் யூனியன் பிரதேச ஊழியர்களுக்கு இந்த 8வது பே கமிஷனால் பலன் கிடைக்கும். குழு உறுப்பினர்கள் திருமதி ரஞ்சனா தேசாய், பேராசிரியர் புலகோஸ் மற்றும் திரு பங்கஜ் ஜெயின் ஆகியோர் குழுவில் உள்ளனர். ஊதியக்குழு 18 மாதங்களில், அதாவது ஏப்ரல் 30, 2027க்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும். புதிய சம்பளம், ஓய்வூதியம் ஆகஸ்ட் 2027 முதல் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஊதியம், படிகள், போனஸ் மற்றும் பிற சலுகைகள் இந்த குழு மூலம் ஆராயப்படும். பரிந்துரைகளை அளிக்கும் பொழுது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமையை ஊதியக்குழு கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை அறிமுகம் போதும். இப்போது அந்த 2 புதிய மற்றும் முக்கியமான தலைப்புக்கு வருவோம். ஓய்வூதியம் மாற்றுவதற்கான காலம், அதாவது கம்ப்ளீஷன் பீரியட். இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக பணமாக மாற்றிக்கொள்ளும் வசதி தான் கம்ப்ளீஷன். இந்த பணத்தை ஊழியர்கள் 15 வருடங்களில் திருப்பி செலுத்துகிறார்கள். ஊழியர் சங்கங்கள் இந்த கால வரம்பை 15 வருடங்களிலிருந்து 12 வருடங்களாக குறைக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றன. இந்த விஷயம் கூட நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. ஊதிய குழுவின் அதிகார வரம்பில் சேர்க்கப்படவில்லை. இது சேர்க்கப்படுமா என்பதை இனிவரும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இது இல்லை. இப்போது நாம் அடுத்த மிகவும் புதுமையான மற்றும் ஒரு மர்மமான பகுதிக்கு வருவோம். கடைசியாக வந்த 7வது ஊதிய குழுவின் அறிவிப்பில் இல்லாத 2 புதிய உட்பிரிவுகள் இப்பொழுது சேர்க்கப்பட்டுள்ளன. அவைதான் E2 மற்றும் F3. E2 என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்களின் ஓய்வூதியம், மரணம், ஓய்வூதிய கிராஜுவிட்டி மற்றும் அது தொடர்பான விஷயங்களை ஊதியக்குழு ஆராய வேண்டும் என்று அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறது. F3 ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த F3 தான் முக்கியமான குறிப்பை வைக்கிறது. அதாவது, தற்போதுள்ள ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து எந்த பங்களிப்பும் பிடிக்கப்படுவதில்லை. எனவே ஊழியர்களின் பங்களிப்பு இல்லாமல் கொடுக்கப்படும் இந்த ஓய்வூதியம் அரசாங்கத்தின் பொது நிதி பையிலிருந்து கொடுக்கப்படுகிறது. இது ஒரு அன்ஃபண்டட் திட்டம். கடந்த 7வது ஊதிய குழுவின் அறிவிப்பில் இந்த புதிய E2 மற்றும் F3 அம்சங்கள் இல்லை. இப்போது இதை புதிதாக சேர்த்ததன் நோக்கம் என்னவாக இருக்கும்? ஊதியக்குழு இப்பொழுது ஓய்வூதிய விதிகளை ஆராயும் போது ஓய்வூதியத்தில் ஏதாவது மாற்றம் கொண்டு வருமா, அல்லது ஊதியத்துக்கான ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை விட ஓய்வூதியத்துக்கான ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை குறைவாக வைக்குமா? உதாரணமாக ஊதியத்திற்கு 1.85, ஓய்வூதியத்திற்கு 1.80. இராணுவ வீரர்கள் மற்றும் 2004க்கு முன் பணியில் சேர்ந்த சிவிலியன் ஊழியர்களுக்கு மட்டுமே இந்த பங்களிப்பு இல்லாத ஓய்வூதியம் கிடைக்கிறது. இந்த ஊதியக்குழுவின் உறுப்பினரான திரு பங்கஜ் ஜெயின் அவர்களும் இதே பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வருபவர். அதாவது அவரும் இந்த அன்ஃபண்டட் பென்ஷன் பிரிவில் பாதிக்கப்படக்கூடியவர். IAS அதிகாரிகள் தங்களை பாதிக்கும் விஷயங்களில் கண்டிப்பாக தங்களுக்கு சாதகமான ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள் என்பது அனுபவ உண்மை. எனவே அவர்களின் நலனுக்காக அவர்கள் எடுக்கும் முடிவுகள் இராணுவ ஓய்வூதியதாரர்களுக்கும் நன்மை பயக்கலாம். சம்பள ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் கிட்டத்தட்ட 1.85 இருக்கலாம். சம்பளம் 13% முதல் 14% வரை உயரலாம். ஓய்வூதிய ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் கிட்டத்தட்ட 1.80 இருக்கலாம். ஓய்வூதியம் 10% முதல் 11% வரை உயரலாம். கிராஜுவிட்டியில் ஏதாவது குறைப்பு இருக்குமா என்று இப்போது சொல்ல முடியாது. ஊதியக்குழு என்ன முடிவெடுக்கும் என்று அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை. இறுதியாக அரசாங்கம் எடுக்கும் முடிவே இறுதியானது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.